ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம தெய்வா ஃபுட்ஸில் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான். கார்லிக் ப்ரெட்டு, அதுவும் சீஸு கொஞ்சம் ஆட் பண்ணி சீஸ் கார்லிக் ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கார்லிக் நல்லா பெருசு பெருசாக எடுத்துருக்கேன். ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, ஆரிகனோ சீட் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் அந்த மொசரல்லா சீஸ் இருக்குது இல்லையா, அதை நல்லா திருவி வச்சுருக்கேன். 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த அமுல் பட்டர் வரும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டையும் இதே மாதிரி நம்ம துருவி வச்சுக்கலாம். பாருங்கள், பூண்டையும் இந்த மாதிரி நல்லா துருவிட்டேன். இப்போ இந்த பவுலில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பட்டர் இருக்குது இல்லையா, அதில் சீஸு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஒரிகனோ சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை, இந்த இது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணுறது எப்படின்றது தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாமே நல்லா மெல்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முன்னாடி பின்னாடி நல்லா அந்த ஆயில் அந்த இதெல்லாம் இருந்தது இல்லையா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக்கு, அதை நல்லா தடவிட்டேன். இப்போ இதை ஒரு தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஒரு பேன் வச்சு லைட்டாக ஆயிலில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட் ஸ்லைஸு, அதை அழகாக அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். நல்லா அந்த சீஸுக்கும் நம்ம போட்ட பூண்டு இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஆரிகானோ சீட்ஸு, அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி. அவ்வளோதான், நம்ம சீஸி கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட மைனஸ் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.